அந்த காலத்துல ஒருத்தனுக்கு துறவறத்து மேல ஈடுபாடு வரவே வீட்டு வாசலெல்லாம் விட்டுட்டு காட்டுக்குள்ள போய் தவம் பண்ண போனான். எப்படியும் காட்டுக்குள்ள நமக்கு சாப்பாடு தேவைப்படுமேன்னு ஒரு வில்லேஜ் பக்கமாவே இருந்த காட்டுக்குள்ள செட்டில் ஆனான். இப்படியே காட்டுல தியானம் பண்றதும் ஊருக்குள்ள போய் சாப்பிட்றதும்னு கொஞ்ச நாளா ஓட்டிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருந்தவன் கால் ஊனமான நரி ஒன்று ஒரு மரத்தடியில படுத்து கிடக்கிறத பார்த்தான். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பல நாளா அங்கேயே படுத்து கிடக்கிற மாதிரியே தெரிஞ்ச அந்த நரி எந்த விதமான உடல் மெலிவோ தொய்வோ அடைஞ்ச மாதிரியே தெரியல. இந்த ஊனமான நரி எப்படி இவ்வளோ புஷ்டியா இருக்கும்னு அவன் பிரெயினுக்குள்ள ஒரு டவுட்டு. கொஞ்ச நேரத்துல இந்த டவுட்டையும் திறந்த அவன் பக்கத்துல இருந்த ஒரு மரத்தடியில உட்காந்து தியானம் செய்ய ஆரம்பிச்சான். திடீர்னு அவன் தியானத்தை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு பயங்கரமான உருமல் சத்தம். உயிருக்கு பயந்து போனவன் பக்கத்துல இருந்த ஒரு மரத்து மேல ஏறி என்னன்னு பார்த்தான். வாயில ஒரு இறைச்சி துண்டோட வந்த ஒரு பெரிய ஆண் சிங்கம் அதை அந்த கால் ஊனமான நரி முன்னாடி போட்டுச்சு. நரியும் அந்த துண்டை சாப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் படுத்துக்குச்சு. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! முடியாம கிடக்கிற ஒரு நரிக்கு ஒரு சிங்கமே வந்து சாப்பாடு கொடுத்து உதவுதுன்னா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில இருந்து கடவுள் நமக்கு ஏதோ கண்டிப்பா சொல்ல வர்றாருன்னு நினைச்சுக்கிட்டான். அடுத்த நாள் சாயந்தரமும் அந்த சிங்கம் வந்து நரிக்கு உதவவே அவனுக்கு ஒரு விஷயம் உதயமாச்சு. ஒரு சாதாரண நரிக்கே எந்த முயற்சியும் இல்லாம சாப்பாடு கொடுக்குற கடவுள் அவரையே தேடுற நமக்கு சாப்பாடு தர மாட்டாரான்னு. இனிமே சாப்பாடு நமக்கு ஊருக்குள்ள போய் தேடாமலே தானே கிடைக்கும்னு உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சான். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு. ஆனா அவன் இருக்கிற இடத்துக்கு யாருமே வந்து சாப்பாடை கொடுக்கல. அந்த வழியா போயிட்டு இருந்த இன்னொரு வயசான துறவி சாவர நிலைமையில இருக்கிற ஒரு மனுஷனோட முனகல் சத்தம் கேட்டு என்னன்னு விசாரிக்க, என்னத்த சொல்ல, கடவுள் சொன்ன ஒரு வழியை கேட்டு கடைசியில நான் இந்த நிலைமைக்கு வந்து சேர்ந்திருக்கேன் அப்படின்னு நரிக்கு எப்படி சிங்கம் உதவுச்சுன்னு அந்த சம்பவத்தை சொன்னாரு. நீங்களே சொல்லுங்க ஐயா, இது கடவுள் எனக்கு சொன்ன செய்தி இல்லையா? இதை கேட்ட வயசான அந்த துறவி, நிச்சயமா இது கடவுளோட செய்தி தான். ஆனா நீங்க உதவுற சிங்கமா இருக்கிறத விட்டுட்டு ஏன் ஊனமான நரியா இருக்க முடிவு பண்ணீங்க?